நேசம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மார்கழி மாதம் 2வது நாள் திருப்பாவனுடைய 2வது பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம். நேற்றைய தினம் முதல் பாடலை பார்த்தோம். இன்றைய தினம் 2வது பாடல் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை 2ஆம் பாடல். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்து இந்த வரமன் அடிவாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மயரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஒய்யுமாறண்ணி உகந்தேனோ ரம்பாவாய். இந்த பாடலின் விளக்கமாக, அதாவது பூமியில் வாழ பிறந்தவர்கள் இந்த திருப்பாவில் வந்து நோக்கும் போது நாம என்னென்ன செய்யாம இருக்கோம் அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க. பூமியில் வாழ பிறந்தவர்களே, உய்யும் வகையை எண்ணி மகிழ்ந்து நமது இந்த பாவின் ஒன்றுக்கான நெறிமுறைகளை கேளுங்கள். நாம் இந்த பாவின் ஒன்றுல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கடலில் அறிவியல் கொள்கின்ற பரமனின் திருவடிகளை பாடி விடியற் காலத்துல நீராடணும். தானத்தையும் பிச்சையும் செருக்கும் இல்லாமல் கொடுக்க வேண்டும். நெய்யும் பாலும் உண்ண மாட்டோம். கூந்தலை பூச்சூட்டி முடிக்க மாட்டோம். பெரியோர்கள் செய்யாதனவற்றை எதையுமே நாம செய்ய மாட்டோம். கண்ணபிராண்டத்தில் போய் பிறருக்கு தீமை உண்டாகுமாறு போல் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுடன் திருப்பாவை 2வது பாடல் நிறைவடைகிறது. அடுத்ததாக மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவம்பாவையினுடைய 2வது பாடல். பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரலையாய் நேரலையில் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏற்றும் இடமீதோ விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் பிள்ளை சிற்றம்பலத்துள் ஈசனார் தென்பார் யாமார் ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு 2வது பாடலை பாடுகிறார். இதனுடைய விளக்கமாக, சிறந்த ஆபரணங்களை அணிந்தவளே, நாம் பேசி அடாவளம் போதெல்லாம் என் அன்பெல்லாம் சிவபெருமானுக்கே என்று கூறுவாயே, ஆனால் இப்போது இந்த படுக்கையிலேயே உனக்கு விருப்பம் இல்லாமல் படுத்துக் கொண்டே இருக்கின்றாய். சீச்சி, இதென்ன பேச்சுக்கள், இப்படி எல்லாமா பேசுவார்கள்? இகழவும் ஏசவும் கூட பண்ணக்கூடிய இது இடமா இது? தேவர்களும் வணங்குவதற்கு கூட்டி நிற்கின்ற தமது மலர்பாதங்களை தந்துள்ளக்கூடிய தில்லை சிற்றம்பலத்துள் எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபெருமானை பற்றி போற்றி புகழ்ந்தி பாடுவோம், நீ வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இத்துடன் இன்றைய தினத்திற்கான திருப்பாவை திருவம்பாவை பாடல்கள் நிறைவடைந்தன. மீண்டும் அடுத்த 3வது பாடலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.